தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணம். பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பரமாமதம் கலியுக காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு, பெரிய டாக்டர்கள்லாம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், பெரிய டாக்டர்கள்லாம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். இந்த சேனலை இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் தான் இருக்குது. இது எப்படி ஒரு துணிச்சலான ஒரு டைட்டில் நீங்கள் பார்க்கணும். பெரிய டாக்டர்கள்லாம் அவள் பெரிய டாக்டர்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாக்டர் நம்ம டாக்டர் மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், அவர் தான் மருந்தீஸ்வரன். அது தெரியாமல் இருக்கும். அதனால் டாக்டர்கள்லாம் அவெல்லாம் பண்ணட்டா, நல்லது தான் பண்ணுறா, இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்க பெரிய டாக்டர்கள்லாம் நான் தான் பெரிய டாக்டர்னு சொல்லக்கூடாது. பெரியவாளை விட பெரிய டாக்டர் யாருமே கிடையாது. அதனால தான் அவெல்லாம் பார்க்கட்டும், ஒரு டைட்டிலுக்காக அதை வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற வெஸ்ட் மாம்பலம் இருந்தவர், அவருடைய இன்டர்வியூ. அந்த அவருடைய தாயார் வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவ வந்து நீடாமங்கலத்தை சேர்ந்தவா, அப்பா வந்து சுவாமிமலை சேர்ந்தவா. அம்மாவோட அப்பா பார்த்துட்டா கும்பகோணம் கோவிந்த சாஸ்திரிகள் அப்படின்றத பாகவத சப்தாகம்லாம் நிறைய பண்ணுறவனா அந்த காலத்தில். லக்ஷ்மி அம்மைக்கு வந்து 2 பசங்க உண்டு. முதல் பிள்ளை பேர் சொல்லலை, மூத்தவர் இல்லை. 2வது பிள்ளை தான் ஸ்ரீனிவாசன், அவர் தான் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறார். இப்போ அப்பாவுக்கு வந்து அதாவது லக்ஷ்மியோட அதாவது ஸ்ரீனிவாசனோட அப்பா லக்ஷ்மியோட ஆத்துக்காரருக்கு, அவருக்கு வந்து ஒரு தடவை ஹெர்னியா வந்திருக்கு. அதில் கஷ்டப்பட்டுருக்கார். இவர் வேலை செஞ்சிருந்த கம்பெனி பர்மாஷியல் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தார். அந்த கம்பெனி டாக்டர்கள் வந்து அப்போ தானே அவருக்கு அந்த அவள் சர்டிஃபை பண்ணணுமே இவருக்கு இந்த மாதிரி இருக்குன்னா. அடுத்தது வந்து அவருக்கு ஏதாவது அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும், அது இதுனாலும் கம்பெனி மூலமாக போனால் தான் நடக்கும். அந்த கம்பெனி டாக்டர் பேர் வந்து டாக்டர் ராம ஐயங்கார் போல் இருக்குது. அப்புறம் இவருடைய ஃபேமிலி டாக்டர்னு பார்த்துட்டா ஜே பாலசுப்ரமணியம், JBSன்னு சொல்லுவாளாம், அது வெஸ்ட் மாம்பலத்திலே இருக்கவர். இவர் 2 பேரும் ஒன்று போல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஹெர்னியா சர்ஜரியை உடனே பண்ணணும், அதை சீக்கிரமாக முடிச்சிடணும். ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ் போயிடுத்துனா மூச்சு விடுறது கஷ்டமாயிடும். அந்த சீரியஸ் கண்டிஷன் ஒரு வேளை வந்துடுத்துனா 3 மணி நேரத்தில் வேகமாக கடகடன்னு சர்ஜரி பண்ண வேண்டி வந்துடும். அதனால் இந்த சர்ஜரியை உடனே முடிச்சிடணும், அவ்வளோ பிரச்சனை வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறத அவள் கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்கா. 2 பேரும் தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கல, அவள் தனித்தனியாக அவளுடைய அட்வைஸ் கொடுத்துருக்கா. அதுக்கான என்ன ரிப்போர்ட் எடுக்கணுமோ அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சுது. லக்ஷ்மி மாமியும் ஆத்துக்காரமே கிளம்பி நேர காஞ்சிபுரத்துக்கு போனான். மகாபெரிவா கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா சொன்னாலாம், சர்ஜரியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாரான். கையில் பிரசாதத்தை கொடுத்தார். பிரசாதத்தை வாயில் போட்டுருப்பாளே போட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் இவள் விஷயத்த சொல்லியிருக்கான். சொன்ன உடனே அவள் என்ன சொல்லியிருப்பான், அவள் வந்து சரி இப்படி கூட இருக்காளே வா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா, அவ்வளோதான். இப்படியே போயின்னு இருக்கு. போகலை அவர். அந்த ஆப்ரேஷன் வரும், அந்த பயமுறுத்தினது அது இதெல்லாம் சர்ஜரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, மறந்துட்டா. பெரியவா சொன்னதுனால அதாவது அப்பாவுக்கு வந்து
50 வயசு போது தான் இந்த விஷயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து காலமாகும்போது வயசு 84 அப்படிங்கிறார். 84 வரும்போது அவர் காலமாகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு. அது ஹெர்னியா கிடையாது. 50 வயசில் இருந்தவர் 84 வயசு வரைக்கும் ஹெர்னியான்றது அவருக்கு வரவே இல்லை. பெரியவா வந்து அந்த பிரச்சனையை எடுத்துட்டார். டாக்டர்கள்லாம் ராமையங்கர், ஜே பாலசுப்ரமணியம் இவாள்லாம் டயக்னோசிஸ் பண்ணியிருக்கா. அது ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா ஹெர்னியா இருக்குது. ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டான்னா ஹெர்னியாலாம் ஓடி போய்டுறது, அவ்வளோதான். அதனால் அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி தான் இருந்திருக்காது, ஹெர்னியாவே இருந்திருக்காது. பரமேஸ்வரன் தானே அந்த மருந்து மாத்திரை நம்ம சாப்பிடணுன்னா கூட நம்ம பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சிட்டு நம்ம அதை முழுங்கினோன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. வியாதி குணமாகணும்னாலும் பரமேஸ்வரன் தான் ஓணும், நம்ம மாத்திரை போட்டுட்டாலும். அதனால் அந்த வாதி மாயமாக மறைய வச்சுருக்கா பெரியவா. அதனால தான் பெரியவா தான் பெரிய டாக்டர். அதனால தான் பெரிய டாக்டர்னு இங்கே யாரும் கிடையாது. அதனால் பெரிய டாக்டர்கள்லாம் இந்த வீடியோவை பார்க்க வேணான்னு நான் ஏன் சொன்னேன்னா, அவளுக்கெல்லாம் நம்ம ஏண்டாப்பா படிச்சுட்டு இப்படி வந்தோம், இவ்வளோ பெரிய இதை பட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆனால் இங்கே யாரோ ஒரு சன்னியாசி உட்காந்துட்டு ஒன்றுமே ஹெர்னியா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் 50 வயசில் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கையில் கொடுத்தா அவர் அங்கே போய் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு சன்னியாசியை பார்த்துட்டு இவர் வந்து ஒன்றுமே பண்ணிக்காமல் அவர் போகிறாரு. 84 வயசு வரைக்கும் அவர் அப்போ தான் உயிர் போகிறது. இதனால் போகலை, வேறு ஏதோ காரணம் அப்படின்னா அப்போ அவள்லாம் நினச்சிப்பா இல்லை, அவள் எதுவும் இது பண்ணிடக்கூடாது. என்னடா இது நம்ம இப்படி படித்து இப்படி அவள் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஆனால் பெரியவா பண்ணுற வேலையை பெரியவா பண்ணிகிட்டு இருப்பா. பெரியவா பரமேஸ்வரன் இல்லையா, அவருக்கு மீறி இந்த லோகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இதை காமிக்கிறது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபலி பாதேஸ்வரர் மகாபலி பாதேஸ்வரர்.